வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மழையால் தடைபட்ட போட்டி ராஜஸ்தான் வெர்சஸ் மும்பை மோதிய போட்டியில் அதிர்ச்சி ரிசல்ட், புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த மாற்றம். அதாவது ராஜஸ்தான் மற்றும் மும்பை அணிகள் மோதிய 2024 ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியானது ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. இந்த போட்டியில் மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்தது. அந்த அணியின் மற்ற பேட்ஸ்மேன்கள் எல்லாம் 2024 ஆண்டு ஐபிஎல் தொடரில் ரன் குவித்து தங்களை நிரூபித்திருக்கும் நிலையில் ஹர்திக் பாண்டியா மட்டும் பேட்டிங்கில் சொதப்பியிருக்கிறார். பல போட்டிகளில் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்த ஹர்திக் பாண்டியா சில போட்டிகளில் பந்துகளை வீணடித்து அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தார். இந்த நிலையில்தான் தன் பேட்டிங் திறனை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஹர்திக் பாண்டியா ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் கடைசி 4 ஓவர்கள் மீதமிருந்த நிலையில் களமிறங்கினார். அப்போது மும்பை இந்தியன்ஸ் அணி 151 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. களத்தில் அதிரடி ஆட்டம் ஆடி வந்த திலக் வர்மாவுடன் ஹர்திக் பாண்டியா ஜோடி சேர்ந்த நிலையில் எப்படியும் மும்பை அணி 20 ஓவர்களில் 200 ரன்களை எட்டவிட முடியும் என்ற நிலையும் இருந்தது. ஆனால் வழக்கம் போல நிதான ஆட்டம் ஆடிய ஹர்திக் பாண்டியா 10 பந்துகளில் 10 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். அவருக்கு பின் வந்த வீரர்கள் அனைவரும் பவுண்டரி அடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அடித்து ஆடி வந்த வேகத்தில் அவுட் ஆனார்கள். மும்பை இந்தியன்ஸ் அணியானது 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்த நிலைக்கு அந்த அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் காரணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியானது தொடர்ந்து அதிரடியாக விளையாடியது. அதே போல பேட்டிங்கில் அதிரடியாக விளையாடி கொண்டு இருந்த நேரத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி பாதியில் நிறுத்தப்பட்டது. அதன் பின் போட்டி நடைபெற்றது. அதில் ராஜஸ்தான் அணியானது அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்று உள்ளது. ராஜஸ்தான் அணியின் இந்த வெற்றி என்பது மும்பை அணியின் பிளே ஆஃப் கனவுக்கு கிட்டத்தட்ட முடிவரை எழுதிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மும்பை விளையாடிய 8 போட்டிகளில் 5 தோல்வி 3 வெற்றி என புள்ளிப்பட்டியலில் பரிதாப நிலையில் உள்ளது. மும்பை அணி இனி வரும் 6 போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் பிளே ஆஃப் செல்ல முடியும். ஆனால் அது கஷ்டம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் மும்பை அணியில் கோஷ்டி மோதல்கள் எழுந்து உள்ளதால் அவர்களால் தொடர் வெற்றிகளை பெறுவது என்பது கடினம்தான். ஆனால் சிஎஸ்கே அணிக்கு இது எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.